ஹாய் ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகிறது. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் வந்து 16th அன்னைக்கு நடக்க போகிறது அபுதாபியில். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட அதோட குவிக் ப்ரெடிக்ஷன், ஒரு மாக் ஆக்ஷன் மாதிரி, பட் ஆனால் குவிக் ப்ரெடிக்ஷன்ஸ், மார்க்கி பிளேயர்ஸ், இம்பார்ட்டண்ட், த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இப்போ வரைக்கும் வந்து ஐபிஎல்ல அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸை பற்றி வந்து பேச போகிறோம். ஒரு ஸ்மால் லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ், ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பேட்ஸ்மேன், bowling, விக்கெட் கீப்பர்ஸ், ஸ்பின்னர்ஸ், அதை பற்றி பேச போகிறோம். நானும் பாலகிருஷ்ணனும் இருக்காருங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ், பாலகிருஷ்ணன். நம்ம Sure, sure. ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன் அபவுட் 2026 ஐபிஎல் ஆக்ஷன் தட் இஸ் கமிங் டே ஆஃப்டர் டுமாரோ. எஸ் 2026 அபுதாபியில் நடக்குது. ஸோ ஐ திங்க் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 2 o'clock or 2:30 வில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்னென்னா 350 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கேப்டு இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து 16 மெம்பர்ஸு, கேப்டு ஓவர்சீஸ் வந்து 96 பிளேயர்ஸு, அன்கேப்டு இந்தியன் வந்து 224 பிளேயர்ஸ் இருக்காங்க, அன்கேப்டு ஓவர்சீஸ் வந்து 14. ஸோ டோட்டலி 350 பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 30 lakhs to 2 crores வரையும் பேஸ் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதிகமாக 30 lakhஸில் தான் இருக்காங்க 227 பிளேயர்ஸு. 2 crores பேஸ் ப்ரைஸில் நெக்ஸ்ட் 40 பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் 75 lakhஸில் 42 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் இதில் இருக்குது. அண்ட் பர்சஸ் ரிமைனிங் ஃபார் ஈச் டீம் பார்த்தோன்னா ஹையஸ்ட் வில் பி ஆன் KKR 64.3 crores, then CSK 43.4 crores, then followed by Sunrisers 25.5 crores, LSG 22.95 crores, then RCB 16.4, RR 16.05, then GT 12.9, Punjab Kings 11.5, then லாஸ்ட் விநாயக் மகாதேவ் மாதிரி எங்கள் மும்பை இந்தியன்ஸ் வடாபாவ் 2.75, பார்ட்டிஸ். வடப்பாவ் பட்டீஸ் மிக்சர் எல்லாம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இப்போ கோகுல் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்சிபி ஃபேன், ஒரு அதாவது ஈசாலா கப் நம்புதே ஒரு லாயல் நம்து ஆர்சிபி வெறியன் நம்து. அதனால ஸோ ஸ்ட்ரைட் அவே கோகுல் நம்ம செட் ஒன் பேட்டர்ஸ் அவங்க லிஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஐபிஎல் எதை பொறுத்தவரையும். ஸோ செட் ஒன் பேட்டர்ஸ் பொறுத்தவரையும் தெவான் கான்வே 2 crores, ஜேக் பிரேசன்பெர்க் 2 crores, கேமரூன் கிரீன் 2 crores, சர்ஃப்ராஸ் கான் 75 lakhs, டேவிட் மில்லர் 2 crores, பிருத்திவி ஷா 75 lakhs. ஸோ இதான் செட் ஒன் பேட்டர்ஸ். இதில் கேமரூன் கிரீன் வில் ஸ்டார்ட். உங்களோட எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் எங்கே போவா? வாட்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? கேமரூன் கிரீன். ஸோ கேமரூன் கிரீன் வந்து தெர் ஆர் டூ ஆர் த்ரீ டீம்ஸ். அதாவது டெஃபினட்டாக ஆப்வியஸ்லி கேகேஆர், சிஎஸ்கே, அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அண்டு வந்து என்னதான் பண்ணாலும் 18 கோடி தான் அவர் வர சம்பளம். அவர் சிட்னி ஹார்பரில் போயிட்டு அவர் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கிட்டாரா இல்லை என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கலாம். பட் ஆனால் அது ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருப்பாரு, ப்ரீ புக் பண்ணி வச்சிருப்பாரு. பட் ஆனால் ஐ ஃபீல் கேமரூன் கிரீன் வில் கோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் வந்து கேகேஆர் will go to KKR. KKR. You're predicting a KKR. Nice. Because they'll go all out for Cameron Green. எஸ், பிகாஸ் அவங்க ஸ்டார்க்குக்கே போனவங்க 2024. அந்த லக்கி சாம் அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பிட் அவங்க எடுத்தாங்கன்னா திருப்பி அந்த மேஜிக் நடக்குமான்னு பார்க்கறது கூட சான்ஸ் இருக்கு. இல்லை பியூட்டி என்னன்னா அவங்க மேனேஜர் வந்து இருக்கிறதே அதிகமாக காசு வரணும்னு பேட்டர் செட் ஒன்ல போட்டார், ஆல்ரவுண்டர் இல்லைன்னு. அது கேமரூன் கிரீன் வேறு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு, நான் பவுலிங்கும் போடுவேன் அப்படின்னு. இதனால என் ப்ரைஸ் குறைச்சிடக்கூடாதுன்னு. வாட்ஸ் யுவர் தாட்? அதான் அங்க நீ ஆஷஸ் ஆடுறியா இல்ல இதை பண்ணிட்டு இருக்கியான்னு இன்னும் 2 நாள்ல, அதாவது 17ஆம் தேதி ஐ திங்க் வருது ஆஷஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ இவங்க வந்து இது அதுக்கு ஆஷஸ்க்கு முந்தின நாள் வந்து இவங்க பிளேயிங் அளவு தான் 2 டீமும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நிறைய இந்த ஜிம்மி ஸ்மித் எல்லாம் கூட இருக்காங்கல்ல. ஸோ இவன் காசு பணம் தொட்டு மணி தான். ஆமா, அந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் திடீர்னு பார்க்கும்போது ஒரு ஸ்குவாட்ல வந்து பிரைடன் கார்ஸ் இருக்கான். நீ வந்து ஓ யோ மிலிட்ரி இங்கயா பண்ற அப்படின்னு தான் இருந்தது. பிரைடன் கார்ஸ் இங்க இருக்கான். எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல பிரைடன் கார்ஸ் இங்க இருப்பான்னு ஒரு ஸ்குவாட்ல நான் பார்த்தேன். ஸோ அதுதான். பட் ஸோ அதுதான் நம்ம ஐ திங்க் வில் கோ ரெஸ்ட் ஆஃப் த அந்த நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வி ஹாவ் டெவன் கான்வே. ஆமா. எஸ். ஸோ டெவன் கான்வே, வாட்ஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? குவிக் ப்ரெடிக்ஷன். டெவன் கான்வே வந்து ஸோ ஹி வாஸ் எக்ஸ் சிஎஸ்கே. டெவன் கான்வே வந்துட்டு ஐ டோன்ட் நோ.
ஐம் a லிட்டில் பிட் டெவன் கான்வே வந்து எங்கே போவாருன்னு ஐம் நாட் 100% ஷுர். அன்சோல்டாக போகிற வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு 100% என்னால் சொல்ல முடியல. மேபி அன்சோல்டாக போகலாம், இல்லை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் ஐபிஎல் has always given us surprises. I feel he's going to GT. ஜிடி. GT, ஆமாம். ஜிடி பட் ஆல்ரெடி ஹேவ் அ ஸ்ட்ராங் ஓப்பனிங் இல்ல, கில் அண்ட் கில்லு கில், சாய், பட்லர். மேபி பேக்கப்காக வச்சுக்க சொல்றியா? பேக்கப்காக சொல்கிறேன், ஆமாம். ஓகே ஓகே ஸோ ஃபைன். ஸோ ஓகே. ஸோ சிஎஸ்கே இந்த வாட்டி விட்டுருவாங்கன்னு நீ என்ன நினைக்கிறேன். நினைக்கிற? சாரி, நீ திருப்பி கேமரன் கிரீன் பற்றி சொல்லு. கேமரன் கிரீன் அண்ட் டெவன் கான்வே. கேமரூன் கிரீன் ஐ ஃபீல் சென்னை. நீ ம், கேகேஆர் சொன்ன சென்னை நான் எதிர்பார்க்குறேன். தேவான் கான்வே பொறுத்தவரையும் ஐ ஃபீல் ஈ வில் கோஸ் டு கேகேஆர் போனால் கூட வாய்ப்பு இருக்குது. ம், இஃப் சிஎஸ்கே இஸ் நாட் பிக்கிங், கேகேஆர் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஓப்பனிங் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பனர் போகலாம். ஜேக் ஃப்ரேசர் மேக்கர். ஸோ இட் வாஸ் அன் எக்ஸைட்டிங் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நல்லா சூப்பராக டெல்லிக்கு எக்ஸைட் ஆடினவர்ல பண்ணாரு. அவரு. டெல்லிக்கு ஆடினாரு. ஆமா. கரண்ட்லி த ப்ராப்ளம் இஸ் வித் அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம் கன்சிஸ்டன்சி தான் இஷ்யூ. ஸோ என்ன நினைக்கிறேன் செக் ஐ ஃப்ரெஷர் திங்க் மேக்கரை ஐ திங்க் பொறுத்தவரைக்கும்? டெல்லி கேபிட்டல்ஸ்க்கே போக சான்ஸ் இருக்கு. தட்ஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங். தே வில் ரிட்டைன். ஓகே ஓகே. ஆமா. ஸோ ஐ நீ திங்க் என்ன தே நினைக்கிற? ஐ ஃபீல் பஞ்சாப் பாண்டிங். பட் ஆனால் ம். அவங்களுக்கு பர்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, அதனால எது இப்போ ஸ்ரேயஸ் ஐயரே எடுப்பாருன்றியா? பாண்டிங் வரலையே. ஸ்ரேயஸ் ஐயர் ஆமாம் இஸ் கோயிங் டு ஸ்ரேயஸ். கம். அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பர்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஆமா. ஐ திங்க் மே கோ வித் அகைன் கேகேஆருக்கு தான் சான்சஸ் இருக்கு. கேகேஆருக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பரும் தேவை. ஈ வாஸ் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. ஜெக் ஃப்ரேசர் மேக் ஐ திங்க் அந்த ஒரு கேகேஆர் எல்லா சான்ஸ் எனக்கு பிளேயருக்கும் இருக்கு. தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அன்கேப்டோ கேப்டோ. ஸோ ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணது குர்பாஸ் குண்டன்டிக்காக ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து தேவைப்படும் பிளேயர்ஸ் இதை பொறுத்த வரையும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட் அபவுட் சர்ஃப்ராஸ் கான்? ரீசெண்ட் ஒரு சர்ஃப்ராஸ் கான், நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 100 அடிச்சாரு. இப்போ இன்னைக்கு மேட்ச் ஜெய்ஸ்வாலோட ஒரு எக்ஸலண்ட் சேஸ் 238 இது பண்ணி அவர் ஐ ஒரு திங்க் சர்ஃப்ராஸ் சாலிட் ஸ்டார்ட் கானுக்கு வந்து கொடுத்தாரு. மல்டிபிள் டீம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஒன்று எழுதியிருக்கேன். ம். அண்ட் ஃபார் ஒன் திங் அவருக்கு, பிகாஸ் இஃப் யூ சி ஆர்சிபிக்கு வந்து இந்தியன் பேட்டர்ஸ் இல்லை. அதாவது கரெக்ட். பேக்கப் அந்த இது இல்லை. ஐ ஃபீல் ஆர்சிபி ஆல்சோ இஸ் நாட் அ வெரி பேட் ஆப்ஷன் ஃபார் சர்ஃப்ராஸ் கான். they have 16 crores, which is okay, decent amount. ஃபர்ஸ்ட் மெயின் பிளேயிங் 11 ஐ திங்க் இஸ் புக்ட் ஃபார் ஆர்சிபி. பட் அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ்க்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் வாஸ், ஐ ஃபெல்ட் சர்ஃப்ராஸ் கான் இஸ் would be a good option. நீ என்ன ஈவன் இஃப் நினைக்கிற? இஃப் சர்ஃப்ராஸ் கான் சீப்பராக கிடைச்சா மும்பை கேன் ஓப்பன் பிட் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். எது பட் 2 இட் கோடி இஸ் இல்லையா? வெரி எவ்வளோ டஃப். இருக்கு மும்பை கிட்ட? 75 lakhs தானே சர்ஃப்ராஸ் கான். எய்தர் சர்ஃப்ராஸ் கான் ஆர் பிருத்திவி. பட் பிருத்திவி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஈவன் சர்ஃப்ராஸ் கானுக்கும் ஐ திங்க் அவங்க போக மாட்டாங்க மும்பையை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரிக்கல்டனுக்கு பேக்கப் நான் எதிர்பார்க்குறேன். மும்பைக்கு ஒரு பிளேயர் இருந்தா சீப்பராக கிடைச்சா, சம்மோன் இஃப் வி கெட்ஸ், அவங்க மும்பைக்கு இருக்கிற காசு பிரச்சனை, பட்ஜெட் இஷ்யூ, அதுல இருந்து இந்த மாதிரி யாராச்சும் சீப்பாக கிடைச்சாங்கன்னா சான்சஸ் இருக்கு சர்ஃப்ராஸ் ஆர் பிருத்திவியை பொறுத்த வரையும். ம். பட் இல்லைன்னா அவன் அந்த தம்பி இருக்கிற இடத்துக்கு பஞ்சாப்கே போனான்னு போகலாம். அண்ணன் தம்பி இது முஷீர் முஷிர் கான். முஷீர் கான். முஷிர் இருக்கிற பஞ்சாப்ல தானே இருக்கான். ஆமா. ஐ நான் திங்க் ஸோ. பிருத்வி ஐ திங்க் கேகேஆர்னு எழுதியிருக்கேன். பிருத்வி ஷா. ஆமா, கேகேஆருக்கும் தேவை, ஓப்பனர் தேவை. ஐ திங்க் ஈ ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் இன் கல்கட்டால கூட, பிருத்திவி ம். ஷா பொறுத்த வரையும். ஸோ ஆமா. வில் பி ஐடியலி சூட்டட் ஃபார் கேகேஆருக்கும் தான். வாட் அபவுட் கில்லர் மில்லர்? ஐ ஃபீல் ஜிடி வில் கோ ஃபார் அவரோட ஓல்ட் டீம். அண்ட் அவர் ஆக்சுவலி ஜிடிக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மல்டிபிள் இயர்ஸில். ஸோ கரெக்ட். மில்லர் வந்து வில் கோ ஃபார் இஸ் ஓல்ட் டீம். ஐ திங்க் ஓல்ட் டீம் வில் கோ ஃபார் ஹிம். ஸோ ஐ திங்க் நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜிடி மே பிக். ஓகே, ஐ திங்க் செட் 1 நம்ம அது அவருக்கு பார்த்துட்டோம். வந்து இட் ஹேஸ் டு பி ஒரு he has to redefine himself. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ செட் 1ல who will be the top picks? லைக் அதிகமாக காசு போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மோர் தென் 15 crores. ஆப்வியஸ்லி கிரீன் தான். வேற யாரு? வேற யாரும் இல்லை. வேற ஒன்லி யாரு? கிரீன் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், ரைட்? கிரீன் தான். ஆமா. ஓகே ஓகே. நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யார் ஹையஸ்ட் பிட் போவாங்கன்னு. வியூவர்ஸும் நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸையும் இது பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். வி குவிக்லி கோ டு செட் 2 ஆல்ரவுண்டர்ஸ்.
செட் டூ ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து த ஃபர்ஸ்ட் பிளேயர் கஸ் அட்கின்சன். அவர் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. ஸோ அவரு ஆல்ரவுண்டர்னு ஒரு இது பார்த்துக்கோ. என்னென்னவா வேலை பண்றாங்க இந்த ஐபிஎல் மேனேஜர். வேற என்ன? நீயோ இதே அந்த மிலிட்ரி, நீ எங்கே எங்க அந்த மார்ச் மாதிரி தான் இருக்கு எதுவும். மார்ச் ஏப்ரல் மே அதுக்குள்ள அவங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சீசன் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் மேலே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, கசா அட்கின்சன்லாம் எப்படி அன்சோல்டா போறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஐ வில் கம் ம். பிகாஸ் இந்த ஹேசல்வுட் ஆனா அதுக்கு ஆட்கின்சனை விட இன்னொரு 2 3 bowlers இருக்காங்க. அது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பட் ஆர்சிபிக்கு வந்து இந்த ஹேசல்வுட் தெரில, அவர் இன்னும் இந்த இந்த சீரிஸ் ஆடல. அவர் ஜனவரி பிப்ரவரி என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஸோ அதுக்கு அதுக்கு வேற யாராவது ஆப்ஷன் வச்சிருக்கேன், வைக்கிறேன் இல்ல நான். பழைய ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்னா ஷோரா கஸ் அட்கின்சன் ஹேசல் உங்களால எடுத்துருவீங்க. பேக்கப் ராசல் விட்டுன்னு எடுத்தாலும் எடுத்துருவீங்க. சரி பார்ப்போம் இந்த வாட்டி என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸோ யூஆர் ப்ரிப்பேரிங் அன்சோல்டு கூட ஓகே ஆர் ஆர்சிபியா ஆமாம். இல்லை அட்கின்சன் இல்லை, பொறுத்த நான் வரையும். அன்சோல்டுன்னு வச்சுக்கேன், அன்சோல்டு வச்சுக்கேன். அன்சோல்டு வச்சுக்கோ ஓகே. ஆர்சிபிக்குலாம் வேணாம். ஆனா இவங்க திடீர்னு சின்னசுவாமியில வேற ஆடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எஸ். சின்னசுவாமியில ஆடலன்னு. அவன் வெங்கடேஷ் பிரசாத் வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஆடுறேன்னு. அது அது வேற. ஆடிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் எல்லாம் அவே கேம், 14 கேமும் அவே கேமா இருந்தா நாங்க இங்க சந்தோஷமா இருக்கும். கதறல் ஸ்டார்டட். ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இதனாலேயே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களான்னு தெரியல. இது யார் சின்னசுவாமியில ஆடக்கூடாதுன்னா. ஆமா பேன் பண்ணி ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ வேண்டிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதுதான் நான் எங்கேயோ பார்த்தேன். அடுத்த ஒரு பிளேயர் வெங்கடேஷ் எக்ஸ் பிரசாத் வந்து ஆர்சிபி பிளேயர் வரானே ஒருத்தன் அசரங்கா. சின்ன சுவாமிக்கு இப்போ யூஸ் பண்றீங்களா அவனையும்? அவன் எங்க ஆமா, போவான்னு வச்சுக்கிறேன். இங்க இந்தியன் லெக் ஸ்பின்னர் போறோம். அவரு சுரேஷ் சர்மா நல்லா போட்டிருக்காரு. ஈவன் பேக்கப்பா கூட வேண்டாம் அஸ்ரங்கா. சரி பட் அசரங்கா வந்து அசரங்கா எங்க? ஆர்ஆர் ஆர்ஆர் தானே அவரு, எக்ஸ்ஆர்ஆர். ஆர்ஆர் ஆமா எக்ஸ்ஆர்ஆர். தே கூட ஆர்ஆர் திருப்பி கூட எடுக்கலாம், பிகாஸ் அவங்க 2 ஸ்பின்னர்ஸையும் விட்டாங்க. ஸோ ஆர்ஆர், ஜடேஜா எடுத்திருக்காங்களா உள்ள? ஜடேஜா எடுத்திருக்காங்க. பட் ஏதாவது லெக் ம். ஸ்பின்னர் இருக்காங்களா அவங்களுக்கு? வேற யாரும் இல்ல இல்லைல்ல. லெக் ஸ்பின் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா ஐ திங்க் அசரங்கா வந்து மோர் சுட் எஸ்ஆர்ஹெச் ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் வந்து ஆ. 2 லெக் ஸ்பின் ம். விட்டாங்களே. ஜாம்பா விட்டாங்க, ராகுல் ஜாகரும் விட்டாங்க. ம். ஸோ அசரங்கா ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு. என்ன 1 கோடி கொடுத்தாலும் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ம். ஸோ அசரங்காக்கு ஐ பிட் போனா மட்டும்தான். இல்லைன்னா 2 கோடிக்கு 2 கோடிக்கு வர மாட்டேன்னு போயிடலாம். ஸோ எப்படி அசரங்காட்ட பஞ்சாப் இருக்கிற அந்த கிங்ஸ் போவாங்களா? பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்காங்களா? பஞ்சாப் கிங்ஸ் பிரச்சனை என்னன்னா அவங்கள்ட்ட பைசா கம்மியா இருக்கு. பைசா கம்மியா அதான். இருக்கு. ஆமா பஞ்சாப்ட 11.5 crores தான் இருக்கு. அதனால மேபி சீப்பா கிடைச்சா எடுக்கலாம் அசரங்கா. பட் அவங்களுக்கு நிறைய ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அதுதான் வெளிநாட்டுல. நான் அது. ஓகே. அண்ட் அவங்களுக்கு யுஸ்வேந்தர் சாகால இருக்காங்க. ஸோ இருக்காரு. சார். அதனால ம். தே தே அவங்களுக்கு அங்கே ஐடியெல்லாம் தேவைப்படாது. அப்படி இருந்து தேவைப்படணும்னு நினைச்சா ஜாம்பா கூட எடுப்பாங்க. இவர் எடுக்க ம். மாட்டாங்க. ம். ஸோ தீபக் கூடா எக்ஸ் சிஎஸ்கே போன வருஷம் செம ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் கரண்ட்லி இஸ் டூயிங் வெல் இன் ஸ்மாட் அண்ட் ரஞ்சி ட்ரோஃபின்னு ஒரு 250+ அடிச்சாரு. வாட் யூ திங்க் ஆஃப் தீபக் கூடா? நான் எஸ்ஆர்ஹெச்ன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் டீம்ஸ் இருக்காங்க தீபக் கூடாக்கு. ம். எஸ்ஆர்ஹெச் அண்ட் இது ஈவன் ஆர்ஆர் 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 கூட இது பண்ணியிருக்கேன். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு காசு இல்லை, தெரியல தீபக் கூட எடுப்பாங்களான்னு. ஈவன் லக்னோ கூட எஸ்ஆர்ஹெச் போகலாம். லக்னோக்கு அவர் டன் டீசென்ட்லி அங்க லக்னோ ஸ்டார்டிங் இதில் தீபக் கூட நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ மேபி லக்னோ ட்ரை பண்ணலாம். ம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு தீபக் கூட பொறுத்த வரையும். அதே மாதிரி பட் சர்ஃப்ராஸ் கான் மாதிரியே வந்து ஆர்சிபி கூட போகலாம். பிகாஸ் அந்த ஒரு இந்தியன் பேட்டிங் தான் அது, தட் வாஸ் தேர். பிகாஸ் தேர் ஹெவிலி ரிலையண்ட் ஆன் அந்த ஒரு 2 ஃபினிஷர், டேவிடு, டிம் டேவிடு அண்ட் இவன் அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு, அவங்களாம் வச்சு ஹெவிலி ரிலையண்ட் ஆன் தட். ஸோ அதனால தீபக் கூடான்னு இது பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். சரி லிவிங்ஸ்டோன் என்ன? லியாம் லிவிங்ஸ்டோன். நான் சிஎஸ்கேன்னு எழுதியிருக்கேன். லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டோன் ஆக்சுவலா இவங்க எஸ். கிரீனு இல்ல அவர் ஐயருக்குலாம் சேப்பாக்ல ட்ரை நல்லா பண்ணி, பண்ணியிருக்காரு. இல்ல கிரீனு சேப்பாக் ஐயருக்கு தான் ட்ரை பண்ணி இவங்க மோஸ்ட்லி லிவிங்ஸ்டன் தான் வரும்னு நினைக்கிறாங்க. பட் அதுதான் ஆர்சிபி ஒரு விஷயம் இருக்கு.
ஆர்சிபி ஆடி மற்ற டீமுக்கு போன பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா அந்த பண்ணிருக்கான். ஒரு அதனால லிவிங்ஸ்டன் சான்சஸ் இருக்கு. அண்ட் he has டன் ரீசென்ட்லி வெல் சிஎஸ்கேக்கு கூட. நானும் ம். சிஎஸ்கே யோசிக்கிறேன். சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இன்கேஸ் கேமரூன் கிரீன் கிடைக்கலன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தேவைப்படுவான். ம். அவர் வெங்கடேஷ் ஐயர். ஓகே, இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் நீயும் சிஎஸ்கேன்னு நானும் சிஎஸ்கேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒஸ்ட் கேஸ் சினரியோ சிஎஸ்கே கிடைக்கலன்னா ஐ ஃபீல் லக்னோக்கு போக சான்ஸ் இருக்கு லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரையும். ம். வில் கோ டு வெங்கடேஷ் ஐயர். ஐயர் பற்றி நீ சொன்ன வெங்கடேஷ் ஐயர் இஸ் லுக்கிங் குட் இன் ஸ்மாட். பவுலிங்லேயும் இஸ் டூயிங் வெல். பவுலிங்கில் பொறுத்த வரையும் அண்ட் ஓப்பனிங்லையும் இறக்கி விட்டுருக்காங்க. ஈ ஸ்கோர்டு ஒன் குரூஷியல் நாக். இவங்களோட ஐ திங்க் பிளேட் ஸ்கோர் ஜார்க்கண்டோட நினைக்கிறேன். பட் ஸ்மாட்ல ஆனா ஒரு நீ எந்த டீம் சொல்ற வெங்கடேஷ் ஐயருக்கு? வெங்கடேஷ் ஐயருக்கு லக்னோ சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் இருக்காரு அங்க, பரத் அங்கே தான் அருண். இருக்காரு. ஒரு ம். bowling கோச் பரத் அருண் அங்கே தான் இருக்காரு. ஈ லைக்ஸ் வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரையும். மேபி அங்கே போக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா தட் ஃபைட் பிட்வீன் த்ரீ. என்னது வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ம், கல்கட்டா திருப்பி சீப்பர் ப்ரைஸில் கிடைச்சாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்சிபி லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்க. பிகாஸ் அவர் சின்னசுவாமியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆர்சிபி போன வாட்டி ரொம்ப ஆடா போனாங்க. ஆனா 16க்கு கேகேஆர் மேல ஃபைட் போயிடுங்க பிட்வீன். கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயர். 20க்கு மேல ஆமாம். போகுமான்னு தெரியல. பட் ஆனா 16 பட் 16. என்ன அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு இருக்கிற ஐ வேல்யூ போகிறதுக்கு என்ன வருதுன்னா பெர்ஃபார்ம்ஸ் வெல் இன் க்ரூசியல் சுச்சுவேஷன். இந்த பிளே ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃப்ஸ் அந்த மாதிரி பிக் மேட்ச் அக்கேஷன்ஸில் வெங்கடேஷ் ஐயர் எப்போதுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். இந்த ம். லீக் மேட்சஸில் அவர் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் க்ரூஷியல் மேட்சஸில் இஸ் ஸ்கோர்ட் வெல். ம். க்ரூஷியலாக ஆடி இருக்காரு வெங்கடேஷ் ஐயர்கிட்ட. பட் ஆனா நீ அது சிஎஸ்கே போவான்னு நினைக்கிறியா வெங்கடேஷ் ஐயர்? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே போக மாட்டாங்க. ஏன்னா நான் இன்னும் நினைச்சேன் டூபேவும் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பிளேயர். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு வந்து எப்படி தேவையில்லை. மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் வந்து சிஎஸ்கேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார். மேபி கிடைச்சா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆர்சிபிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். இன்கேஸ் ரொமேரியோ ஷெப்பர்ட் போன வருஷம் கிரியேட் பண்ண இம்பாக்ட் கொடுக்க முடியலன்னா வெங்கடேஷ் ஐயர் வச்சுக்கலாம் ம். அவங்க. ஸோ பேக்கப்பாக வந்து வெங்கடேஷ் ஐயர் ஆர் என்ன இன்கேஸ் டிம் டேவிட் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ ரொமேரியோ ஷெப்பர்ட் அகாமடேட் பண்ண முடியல, அதோட பெட்டர் பவுலர் கிடைச்சிட்டாங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அங்கே பட் ஆர்சிபி யூ பொறுத்த வரைக்கும். கேன் நெவர் ரூல் கேகேஆர். அது கூட திருப்பி வாங்கலாம் ஆமாம், கம்மியான தேவ் காசு. ஹையஸ்ட் மணி அவங்க நினச்சாங்கன்னா திருப்பி அவர் எடுத்துக்கலாம் வெங்கடேஷ் ஐயரை ஒரு பொறுத்த 10 வரையும். கோடிக்காக 10 கோடி இல்ல 12 கோடி அப்படிலாம் வந்துருச்சுன்னா வில் பி a குட் சான்ஸ். பார்கெயின் ஃபார் கேகேஆர். ஸோ கரெக்ட். வாட் அபவுட் முல்டர்? வியான் வைன் முல்டர் பில்டர் வந்து uh, 1 ஒரு crore 1 பெஸ்ட் crore. ப்ரைஸ். வைன் லாஸ்ட் பில்டர். டைம் எஸ்ஆர்ஹெச்ல இருந்தாரு. அவர் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஐ ஸோ திங்க் பஞ்சாப் முல்டர். கிங்ஸ் நினைக்கிறேன் வைன் முல்டர். பிகாஸ் தே நீட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ல ஃபார் பேக்கப் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பஞ்சாப் மேபி ஐ கிங்ஸ். ஃபீல் அன்சோல்டாக போக கூட வாய்ப்பு இருக்கு வியான் முல்டர். ஓகே. ஐ எம் கிவிங் போல்ட் ப்ரெடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு வியான் முல்டர் வந்து ஏன்னா அவரோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகாது இந்த இதில் பொறுத்த வரையும். அதனால அன்சோல்ட் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. வாட் அபவுட் உங்கள் ஊர் ரச்சின் ரவீந்திரா? இந்த கர்நாடகா தெரியல. கனெக்ஷனில் சச்சின் வந்து வந்து மோஸ்ட்லி பேங்க். அன்சோல்டுன்னு நினைக்கிறேன் ஐ ஃபீல். பிகாஸ் இல்லை இல்லை, ஐ திங்க் டெஸ்ட்ல வில் ஐ கோ. திங்க் ஹி ஹஸ் பர்ஃபார்ம். இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு செஞ்சுரி. பட் ஆனால் ஐ டோன்ட் நோ, தெரில. இட்ஸ் டிஃபிகல்ட். அவர் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே போலிங் போட்டாரா? ஏதோ 1 or 2 ஓவர் போட்டிருப்பாரா? ஆமா, ரொம்ப ரொம்ப. ரேராக தான் யூஸ் பண்ணாங்க. பட் அவர் பவுலிங் வச்சது இல்லை, ஒன்லி யூ கேன் யூஸ் இட் ஃபார் பேட்டிங். இப்போ வந்து என்னை கேட்டால் ரச்சின் ரவீந்திரா வந்து ஆர்சிபி அந்த லோக்கல் கனெக்ஷன் அண்டு சின்னசுவாமி மாதிரியான கண்டிஷன் ஸ்மால் பேட்டிங் கிட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ரச்சின் ரவீந்திரா. அவர் வந்து இஸ் ஐடியல் ஃபார் த நல்ல பக்கா ஃப்ளாட் பேட்டிங் விக்கெட்டுக்கு ஸ்மால் சைஸ் கிரவுண்டு வந்து ஈவன் டெல்லி கூட யூஸ் பண்ணலாம் ரச்சின் ரவீந்திராவை. ம். இல் பி வெரி பெர்ஃபெக்ட்லி சூட்டட் டெல்லி மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கலாம். ஈவன் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கல்கட்டா கூட போகலாம். ம். ஐ திங்க் ஓகே. யூல் கோ எதர் ஆஃப் டெல்லி ஆர் கல்கட்டா. ஓகே. இல் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு இல்லை இன்னொரு ஒரு பிளேயர் வந்து கனெக்ஷன்ஸ்க்காக ஆர்சிபி. யா இன்னும் ஒரு பிளேயர் ஜேசன் ஹோல்டர். அவர் எங்க போவாரு?
ஆ, ஜேசன் ஹோல்டர் பொறுத்தவரையும் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்டேன். பட் ஆமா செட் ஒன். அதுல ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்களா ஜேசன் ஹோல்டரை? இல்ல, ஐம் ஜஸ்ட் சேயிங், சரி, பிகாஸ் ஹி இஸ் ரேண்டமா. ஆல்சோ ஓகே, ஓகே. ஈக்குவல் பிளேயர்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற கேப்பபிலிட்டி அவரும், மேபி இந்த பாஸ்ட், பட் அதர்வைஸ் ராஜஸ்தான் சான்ஸ் இருக்கு ராஜஸ்தான். ஜேசன் ஹோல்டர். ம். ஆம், எனக்கு தெரிஞ்சு அவர் சிஎஸ்கே ஆடி இருக்காரா? அவர் ஆடினாரா இல்ல சிஎஸ்கேக்கு ஹோல்டர் எஸ்ஆர்ஹெச் போயிருக்காரு. எஸ்ஆர்எஸ் ஆடி ராஜஸ்தான்ல இருக்காரு? இருந்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான்ல இருந்திருக்காரு. ஓ, சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி இல்லை. ஸோ ஜேசன் ஹோல்டர் வந்து சிஎஸ்கேக்கு எனக்கு தெரியல சூஸ் நான் பண்ணுவாங்களான்னு தெரியல. எல்எஸ்ஜின்னு போட்டிருக்கேன். ஸோ எல்எஸ்ஜி ஜேசன் ஹோல்டர். எல்எஸ்சிக்கும் எல்எஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஜேசன் ஓ, ஹோல்டர். அவரோட கட்டர்ஸ் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்பு ஆமா. இருக்கு. ஓகே, ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் செட். செட் த்ரீ. செட் த்ரீ விக்கெட் கீப்பர்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஃபின் ஆலன், எக்ஸைட்டிங் நியூசிலாந்து டேலண்ட். 2 crore. ஸோ எந்த டீம் போவார் எப்படி? வாட்ஸ் யுவர் தாட்? இவங்க சேர்ஃபட்டை விட்டாங்கல்ல ஆர்சிபி. ஆமாம். டிம் சேர்ஃபட்டை விட்டாங்க, தெரியல அவன் ஃபின் ஆலன் போவாங்களான்னு. தே டூ ஆமாம், நீட், அவங்க ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் தேவைன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு ஆமாம் டீம் சேஃபேட் வந்து கிடையாது அங்கே. ஸோ அதனால் மேபி இவர் வச்சுக்கலாம். ஸோ ஐ ஃபீல் ஹிதேஷ் ஆர்சிபி. சர்மா. ஏன்னா பட் ஆனால் உனக்கு வந்து ஃபில் சால்ட்டும் இருக்காரு தேவைப்பட்டுச்சுன்னா விக்கெட் கீப்பிங்க்கு. ஆ, ஃபில் சாட்டர் இருக்காரு. பட் இவங்க தெரியல, பார்க்கலாம். இவங்க செர்ஃபெட் மேபி விட்டுருந்தாங்க. பட் இஸ் ஐடியலி லைக்லி லைக் டு ரீப்ளேஸ் ஃபார் இந்த ஃபில் சால்ட்டுக்கு. ம். ஃபில் சால்ட்டுக்கு பேக்கப்பாக இவர் வச்சுக்கலாம். ஃபின்னாலன் வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். ஆம், ஸோ இவர் நம்ம இவர் என்ன ஜானி பேஸ்டோ, ஜானி பேர். பிதாமகன். அவங்க மும்பைக்கு வந்து நல்லா ஆடினார் அந்த பிளே ஆஃப்ல. அது ஒன்று பார்க்கணும். அவர் ஆடுற 100 டீம் வந்து எந்த இதுன்னு பார்க்கணும். எந்த இந்தியன் இது தெரியல, அது எக்ஸாக்டாக பார்க்கணும். மேபி ஆஃப்லைன் நம்ம பார்க்கலாம். பட் அதர்வைஸ் அதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்ததுன்னா அந்த டீமுக்கு போகலாம். பட் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு எய்தர் கேகேஆர், பிகாஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர் அந்த மாதிரி ஒரு. ஆனால் இது இவங்க ஜேமி ஸ்மித்தும் இருக்காரு. அவர் கூட ஜேமி ஸ்மித் பற்றியும் பேசிடலாம், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கண்ட்ரி. ஆமாம், ஆமாம், கரெக்ட். ஸோ அப்படி ஜேமிஸ் இருக்கும்போது 2 crores, இவர் 1 crore. ஆமாம். ஸோ மலிவான விலையில் வேணும்னா எங்களுக்கு திருப்பி மும்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். திருப்பி வாங்கினாலும் 1 crore எவனுமே பிட் பண்ணல ஒரு அப்படின்னா கேம் மும்பை. ஆடினாரு அவர் போன இதுல வந்து நல்லா அந்த ஒரு கேம் ஆடிட்டார்ல பெஸ்டோ. அதுதான் மேபி பேக்கப் வச்சுக்கலாம். ரியான் ரிக்கில்டனுக்கு பேக்கப்பா மும்பையே திருப்பி பேஸ்டோ பிக் பண்ணலாம். ஆமாம். என்னை பொறுத்தவரையும் ஸோ ஜேமி ஸ்மித் வந்து 2 crore. ஜேமி ஸ்மித் வில் கோ ஐ திங்க். ஏன்னா கரண்ட் லாங் லீவர் பேட் இருக்கிறது. ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்து தானே எடுத்திருக்காங்க இந்த மினி ஆக்ஷனுக்கு ஜேமி ஆமாம், ஸ்மித்துக்கு. பிகாஸ் அவர் ஆமாம், மெயின் ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்னால மெயின் ஆக்ஷனில் அட்டன் பண்ணல. மெயின் ஆக்ஷனில் வராத பிளேயர் வந்து மினி ஆக்ஷனில் வர ஆமாம். முடியாது. ஆனால் பட் ஆனால் இவங்களுக்கு கரெக்ட், ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்னால வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜேமி ஸ்மித்துக்கு. ஸோ கரெக்ட். வேர் யூ கோ ஜேமி ஸ்மித் பொறுத்தவரையும்? எதர் கேகேஆர் ஆர் ஜேமி ஸ்மித் வந்து கேகேஆர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த இது. டிசி. டிசி. ஓகே. டிசி ஒரு கேகேஆர். நீங்க டிசிக்கு என்ன வந்து நினைக்கிறீங்க? விக்கெட் சான்ஸ் இருக்கு டிசிக்கும். என்னை பொறுத்தவரையும் ஜேமி ஸ்மித் வந்து அஹ், இவங்க கூட பஞ்சாப் கூட ட்ரை பண்ணலாம். ம். ஃபார் ஜாஸ் இங்கிலீஷ் வந்து லிமிட்டடாக தானே அவைலபிள். அதனால வந்து அஹ், அதுக்கு பதிலாக இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஜேமி ஸ்மித்தை ம். பேக்கப் ஆப்ஷனாக ம். பஞ்சாபை பொறுத்தவரையும். ஓகே. ஸோ அவரோட இது இப்போ பென் டக்கட் என்ன நினைக்கிறேன்? பென் டக்கெட். பென் டக்கெட் கேகேஆர்ன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கேகேஆர் பிகாஸ் பென் டக்கட் they need a கேகே. powerful opener with ரஹானே. ஸோ ஓகே. கேகேஆர் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பென் டக்கட் என்னை பொறுத்தவரையும் இந்த எஸ்ஆர்ஹெச் அவங்களோட மோகம் ஒன்றும் குறையாம திருப்பி பென் டக்கட் எடுத்தாலும் எடுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சும்மா பிட்டு போய் அவனுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் பென் டக்கட். பட் பென் டக்கட் ஐ திங்க் ஐடியலி வில் பி குட் ஃபார் சிஎஸ்கே. ம். சிஎஸ்கேவும் ட்ரை பண்ணலாம் பென் டக்கட் மாதிரியான பிளேயரை. அவங்களுக்கு அதானே தேவை, சாம்சனோட ஓப்பனர். பட் ஆனால் ஆயுஷ் மாத்திரை அப்புறம் வந்தவனா. ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஆயுஷ் மாத்திரையும் இருக்கு.
கபில் பட்டேல் இருக்கான், சஞ்சு சாம்சன். பட் சம்ஜு வெண்டகட் சாம்சன் கிட்ட சொல்லுவாரு என்னை எங்கேயாவது ஓபன் பண்ண விடுங்க நானு. அது மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். பட் ஏன் நான் பென்டகெட் சொன்னேன்னா, அவங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டர் மோகம் இருக்கும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக சொன்னேன் ஆமா. பென்டகெட்டை பொறுத்தவரையும். பட் அவங்க ரச்சின், டெவன் கான்வே எல்லாரையும் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. இது ஒரு செகண்ட், அப்புறம் ரித்ராஜ் எங்க ஆடுவாரு? நம்பர் 3. ஓகே. நம்பர் 3 தான் அவர் ருத்ராஜ் ஃபேவரட் பொறுத்தவரையும். ஸ்பாட். கரெக்ட். ஸோ வாட் அபவுட் கேஎஸ் பரத்? யூ வில் கெட் பிட் ஆர் நாட்? Uh, 75 lakhs, so I think some team will he'll get picked. He will get picked, I think. ஓகே. அவர் எஸ்ஆர்ஹெச் காட்டினாரா முன்னாடி? எஸ். எந்த கேஎஸ் பரத் வந்து வாஸ் தேர் இன் கேகேஆரா? வித் கேகேஆர் இவங்க ஆச்சு. கேகேஆர் தான் இருந்தார். ஸோ தெரியல. அண்ட் He will go for some team. I'm not able to say which team. ஓகே. வாட் அபவுட் டிகாக் அண்ட் குர்பாஸ்? எக்ஸ் கேகேஆர், அவங்க 2 பேரும் ரிலீஸ் ஐ பண்ணாங்க. திங்க் அவங்க எப்படி கேகேஆர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து அவர் இப்போ ஒரு 90 வரை அடிச்சிருக்காரு. ஓடிஏல ஒரு செஞ்சுரி. ஸோ ஐ திங்க் கேகேஆர் வில் கோ ஃபார் டிகாக். பட் டிகாக் வந்து லக்னோக்கு ஏற்கனவே ஆடி இருக்காருல்ல. ஸோ வாட் அபவுட் லக்னோஸ் சான்ஸ்? டிகாக் பொறுத்தவரையும். லக்னோவுக்கு வந்து 23 பட் crores. லக்னோவுக்கு பண்ட்டு இருக்காரு, பூரானும் இருக்காரு விக்கெட் கீப்பிங்க்கு. ஸ்டில் ஐ திங்க் அவங்களுக்கு இப்பெல்லாம் அந்த செட்டில். ஒரு இதே போயிடுச்சுல. 4 விக்கெட் கீப்பர் வச்சு கூட ஆடுறாங்க. 3 விக்கெட் கீப்பர் வச்சு இந்தியன் நேஷனல் டீமே ஆடுறாங்க. ஸோ கரெக்ட். டசன்ட் மேட்டர். இது இம்பாக்ட் அவங்க கொடுக்கறது தான் மேட்டர். ஆமாம். ஸோ ஈவன் டெல்லி ஆல்சோ நீட் சம் ஒன் லைக் இம்னா டிகாக் ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ஆமாம், டெல்லி ஆல்சோ. ஸ்மால் சைஸ் பாக்கெட் சைஸ் கிரவுண்ட் அது. ம். டெல்லியும் அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். பட் செகண்ட் பார்ட்டில் வந்து வில் பி கவரிங் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ த ஃபாஸ்ட் bowlers லிஸ்ட். Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. Thank you so much.